ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரிவா சரணம். நாம சிவனை நினைத்து கொண்டு இந்த ஒரே ஒரு மந்திரத்தை, சிவனுக்குரிய மந்திரத்தை நம்ம தினசரி கூறிட்டு வரணுமாங்க. இதை நம்ம காலை நேரத்துலையும் கூறலாம், அல்லது எந்த ஒரு நேரத்திலையுமே நம்ம கூறலாம். இதை நம்ம கூறிட்டு வர்றதுனால சிவனின் ஆசி நமக்கு காலை நேரத்திலிருந்தே கிடைத்து விடுமா. நீங்க காலையில் எழுந்த உடனே இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு நம்ம சுத்தபத்தமா இருக்கணும், குளிச்சிருக்கணும், முக்கியமா விரதம் இருக்கணும். எந்த ஒரு அவசியமுமே கிடையாதுங்க. காலை நேரத்துல எழுந்த உடனேயே சிவனை முழு மனதுடன் நினைத்து கொண்டு இன்றைய நாளானது, அதாவது உங்களின் மந்திரத்தை தான் நான் கூறப்போகிறேன். நீங்கள் என் உடனே இருந்து கொண்டு எந்த ஒரு தீய சக்தியும் என்னை அண்டக்கூடாது. எனக்கு வருகின்ற பிரச்சனையிலிருந்து என்னை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் எனக்கு இன்றைய நாளில் இங்கே பெரிய அளவிற்கு நன்மைகளானது நடக்க வேண்டும் என்பது போல நீங்க சிவனை நினைச்சுக்கொண்டு சிவனிடமே கூறிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை உங்களோட உள்ளங்கையை பார்த்து சிவனை உங்களோட உள் மனதுடன் நினைத்து கொண்டு அதுக்கப்புறமா கூறிட்டு வரணுமா. முக்கியமா இந்த ஒரு மந்திரத்தை 108 முறையோ அல்லது 18 19 முறைகள், இந்த அளவுல நம்ம குறைந்தபட்சம் 19 முறைகளாவது கூறணுமா. அதிகபட்சம் 108 முறைகள் தினசரி நம்ம கூறிட்டு வந்தோம் அப்படின்னா சிவனின் ஆசி நமக்கு பெற்று அந்த நாள்ல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும், முக்கியமா நல்லதுக்கு மேல நல்லது நடப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்குமா. எனவே நீங்களும் தவறாம சிவனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் தினசரி கூறி பாருங்க. சிவனின் ஆசியானது கட்டாயம் கிடைக்கும். நம்ம காலை நேரத்திலேயே சிவனை கூப்பிடுறோம். எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்பாகவே நம்ம சிவனை காலை நேரத்திலே கூப்பிடுறதுனால சிவ குடும்பமே நம்ம கூட வந்துடுமாங்க. முருகப்பெருமானின் ஆசியும், விநாயகப் பெருமானின் பார்வதி, அன்னை பார்வதி அவர்களின் ஆசியும், அடுத்ததாக கனுமான் என அனைவரின் ஆசியுமே நமக்கு கிடைத்து விடுமா. எனவே நீங்களும் தவறாம இந்த சிவனுக்குரிய ஒரு மந்திரத்தை கால நேரத்துல உச்சரித்துட்டு எத்தனை முறைகள் உச்சரிக்க முடியுமோ உச்சரித்து விட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேலைகள் எல்லாம் நீங்க பண்ணுங்க. அந்த வேலைகள் அனைத்திலுமே வெற்றி மேல் வெற்றி காண்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குமா. அந்த சிவனுக்குரிய ஒரு மந்திரம் இதுதான். சிவாய நம ஓம், நம சிவாய, சிவ 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 சிவாய நம ஓம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறிட்டு வந்தாலே போதுமாங்க. தினசரி கூறுறதுனால சிவனின் ஆசி கட்டாயம் நம்ம மீது படுமா. சிவனை நம்ம காலை நேரத்திலே கூப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த ஒரு வேலையை தொடங்கினாலுமே அந்த ஒரு வேலையை சிவனே நம்ம கூட இருந்து பார்த்து கூடுவாராம். எனவே சிவனை நினைத்துக்கிட்டு நம்ம எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கினாலுமே அதுல வெற்றி மேல் வெற்றியை நம்ம காண்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. நீங்களும் உங்களோட சிவனை முழு மனதுடன் மனதார நினைத்துக்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் நீங்க தொடங்குங்க. அந்த காரியத்துல கண்டிப்பா வெற்றிக்கு மேல வெற்றியானது கிடைக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். எனவே நீங்களும் தவறாம சிவனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் தினசரி கூறி பாருங்க. சிவனின் ஆசியானது கட்டாயம் கிடைக்கும். நம்ம காலை நேரத்திலேயே சிவனை கூப்பிடுறோம். எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்பாகவே நம்ம சிவனை காலை நேரத்திலே கூப்பிடுறதுனால சிவ குடும்பமே நம்ம கூட வந்துடுமாங்க. முருகப்பெருமானின் ஆசியும், விநாயகப் பெருமானின் பார்வதி, அன்னை பார்வதி அவர்களின் ஆசியும், அடுத்ததாக கனுமான் என அனைவரின் ஆசியுமே நமக்கு கிடைத்து விடுமா. எனவே நீங்களும் தவறாம இந்த சிவனுக்குரிய ஒரு மந்திரத்தை கால நேரத்துல உச்சரித்துட்டு எத்தனை முறைகள் உச்சரிக்க முடியுமோ உச்சரித்து விட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேலைகள் எல்லாம் நீங்க பண்ணுங்க. அந்த வேலைகள் அனைத்திலுமே வெற்றி மேல் வெற்றி காண்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள்